ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹாப்பினா. சோ இன்னைக்கு மேட்ச்ல சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம். சோ என்ன மாதிரி சர்ப்ரைஸ் அது? சர்ப்ரைஸ்னு பார்த்தா தலை வருவாதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நாங்க. கடைசி விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் செம ஹாப்பியா இருந்துச்சு. செம ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாரும் 6 கத்தினா நாங்க விக்கெட் கத்தின்னு இருந்தோம். வரல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பட் பரவாயில்ல, வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹாப்பினா அது. சோ தோனியோட லாஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக்ல ஆமா. மாதிரி நிறைய சொல்லிருந்தாங்க. சோ அந்த வகையில அத பத்தி ஏதாவது சொன்னாங்க, ரிட்டையர்மென்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொல்லியிருந்தாங்க. ஒரு டெஃபினெட்லி நாட் வரும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி இருக்கும். பிளே ஆஃப்ஸ் போகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்குண்ணா. ஸ்டார்டிங்ல ஆமா ஆமா ஸ்டார்டிங்ல வந்து நல்லா வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து ஆமா ஆமா. சோ இப்போ வந்து அடுத்து வர இன்னொரு மேட்ச் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ஸ் போகும். கண்டிப்பா ஆமா. இப்ப ஆர்சிபி மேட்ச் வேற இருக்கு ஈவினிங். இப்ப ஆர்சிபி அதுல வின் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் வரதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க போற மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி நல்லா இருக்கு, பாக்க நல்லா இருக்கு. இதோ ஆர்சிபி ஃபேன் தான் நான். ஒரே வீட்ல ஆர்சிபி இங்க சிஎஸ்கே. இப்ப வந்து ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ரெண்டு பேரும் ஆர்சிபி அவ்வளவுதான், மோதல் தான். டாம் அண்ட் ஜெரியா வர வேண்டியதான். யாரு ஜெயிக்கணும், யார் பிளே ஆஃப் போகணும்ன்ற ஒரு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க. எனக்கு ஆர்சிபி போனோம்னா, ஆனா யார் போனாலும் பரவாயில்ல. மஹிரட் மேட்ச் வேற இருக்குது 18th மே. அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஹாப்பினா.